ஆண்டவர் இந்த நேரத்துக்கு நாங்கள் துதிக்கிறோம் சாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் சாமி. உடைய ஆவி, உடல், ஆத்மா ஆண்டவரை மூன்றும் சாமி உண்மையே துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவர் உண்மையே துதிக்கட்டும் சாமி. உண்மை ஆராதிக்கவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களோட வாழ்க்கையிலே சாமி நீர் கொடுத்த கற்பித்தலை ஆண்டவரை கை கொண்டு பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மற்றவர்களை ஆண்டவரை பக்கமாய் சேர்த்து உண்மை போல நாங்கள் மாறி அவர்களை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இதுக்கு உம்முடைய வல்லமை தேவை ஆண்டவரை, இதுக்கு உம்முடைய கிருபை தேவை சுவாமி. அதை மாத்திரம் நாங்கள் இந்த வழியில் உங்களிடத்தில் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நினைப்பினாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாங்கள் அடுத்த சபைக்கான சபையை குறித்தான சத்தியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த அறிவுறுத்தல்கள் அல்லது எச்சரிப்புகள் இந்த சபைக்கு ஒன்றை நீங்கள் கவனிச்சு சொன்னால், இயேசு கிறிஸ்து மனம் திரும்பணும் என்று விரும்புகிறார். அதுக்காக தான் எபேசு சபை, சிமினா சபை, பெருகம் சபை. இன்றைக்கு நாங்கள் தியத்தீரா சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ ஏன் இந்த சத்தியங்களை அல்லது கடிதங்களை இயேசு கிறிஸ்து சபையில் எழுதுகிறான்னு சொன்னால், சபையில் மனம் திரும்பணும். ஸோ இன்றைக்கு இது சரியான சம்மந்தப்பட்டிருக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பேசுகிறார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்று மென்று மாறாதொன்று நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ அந்த இயேசு இன்றைக்கும் அநியாயமாய் ஆதாயத்துக்கு, இழிவான காரியங்களுக்கு, பதவி ஆசைகளுக்கு, சுய இச்சைகளை தீர்க்கிறதுக்கு, இப்படி இந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் அல்லது நல்லா ஆரம்பித்து இடையில இப்படியான நோக்கங்கள் வந்து பிசாசுடைய கிரியலுக்கு விலகி போன சபையில் கர்த்தர் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். தட்ஸ் அ கோர் மெசேஜ். இந்த லெட்டர்ஸில் நாங்கள் பார்க்குற பிரதானமான விஷயம் அதுதான், ரிபென்ட் அல்லது வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது எங்களுக்கு ஜட்மெண்ட். ஸோ இன்றைக்கு தியத்தீரா சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். 18வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 2 verse 18. தியத்தீராண்டா நான் மீனிங்கை சர்ச் பண்ணிக்கல. அதில் ஒரு மீனிங் வந்து ஸ்டில் அன் ஆர்கியூமென்ட் அபௌட் இட். அதில் ஒரு மீனிங் வந்து டோட்டர், மகள். நான் நினைக்கிறேன் there's a reason அவங்கள ஏன் அந்த பேரை அந்த சபைக்கு வச்சது. உண்மையிலே நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால், சபையை கர்த்தர் மனமாட்டி கூப்பிடுறார். ஒரு ஆம்பளை கூப்பிடாமல் ஒரு இளம் கன்னி, கற்பை இழக்காத தூய்மையான கன்னி, வேர்ஜின் என்று தான் பைபிள் சொல்லுது. அப்போ தூய்மையான ஒரு கன்னிக்கு சபையை ஒப்புடுறாண்டா இந்த மீனிங் என்ன? அதில் பிரதானமான மீனிங் என்ன? அதோட அர்த்தம், what is the meaning behind it? Purity, பரிசுத்தம் அந்த சபையில் இருக்கும். அந்த சபை தான் கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னும் அந்த சபையில் வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், வெள்ளம் இல்லாமல் இருக்கலாம், ஹீலிங் பவர் இல்லாமல் இருக்கலாம். இட்ஸ் ஓகே. அது சிலவள நாங்கள் அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு யோசிக்கலாம். பட் இயேசுன்ற பார்வையில் அது பெரிய பிரச்சனை. இயேசுன்ற பார்வையில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நாங்கள் தூய்மையற்று வாழ்கிறது, அசுத்தமாக வாழ்கிறது, அதிலிருந்து பரிசுத்தத்துக்கு வரணும். அதுதான் இயேசுனுடைய கன்சர்ன், அவர்கிட்ட அக்கறை தான். ஸோ தியத்தீராண்டா டோட்டர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். அதை மைண்டில் வச்சுக்கொள்ளும். நான் இப்போ சொன்னேன். 18ஆம் வசனம் சொல்லுது, தியத்தீரா பட்டணத்தில் உள்ள திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது. நோட்டீஸ் ஹவ் யூ ஸ்டார்ட். ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கிறிஸ்து அறிவித்தலையோ வார்னிங்கோ கொடுக்கல. ஹீஸ் இன்ட்ரடியூசிங் ஹிம்செல்ஃப். தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார், இந்த சபைக்கு அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார். இறைவனுடைய மகனின் வார்த்தைகள் இவையே. இறைவன மகன் இயேசு கிறிஸ்து. அவருடைய கண்களோ கொழுந்து விட்டதையும் நெருப்பை போல இருந்தது. நாங்கள் படங்களில் போஸ்டரில் பார்க்குறது இயேசுவை போல் ஒரு படத்தை கீறி ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கொண்டு சிரிச்ச முகத்தோட, லாங் ஹேரோட, சில பேர் நடுவில் ஒரு நட்சத்திரமோ ஒரு வெளிச்சத்தையோ இதயத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அதை ஆட் பண்ணி, we try to give an image to Jesus Christ. But
Why don't we see the Bible verse which give image to Jesus Christ? I think that's better. We're not smarter than Bible. Bible is smarter than us. வேதம் எங்களை விட ஞானம் வாய்ந்தது, அறிவு வாய்ந்தது. ஸோ வேதம் சொல்லுது இயேசுடைய கண்கள், இதுதான் ரியல் ஜீசஸ். கொழுந்து விட்டேரியின் நெருப்பை. I want you to picture, if you can close your eyes and picture, this is your Jesus. This is the Jesus you and I worship every day. You know, you're lifting your hand up in the church and praising, singing. This is the Jesus you're worshiping. Not the Jesus on the cross, not the Jesus in the cradle, not the Jesus getting beaten up, spat on, and slapped, mocked. That's not the Jesus you're worshipping now. The Jesus you worship, the Jesus described in verse 18. His eyes is full of flame of fire. நெருப்பு மேல் இருந்த அவனுடைய கண்கள். அவருடைய பாதங்களோ துளக்கப்பட்ட வெண்கலத்தை போல் இருக்கின்றன. இதை குறித்து நிறைய வருஷங்கள் முன்னால் ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன். இயேசுடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள். ஸோ பிரியமான சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து தன்னை இந்த சபைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதத்தை நீங்கள் கவனிங்க. ஹீ சேயிங் ஆல்மோஸ்ட் இப்போ இங்கிலீஷில் சொல்ல போனால், டோன்ட் மெஸ் வித் மீ, டோன்ட் ஃபூல் அரவுண்ட் வித் மீ. ஐ நோ யூ, ஐ கேன் see you, I can see you in every single area. நீ வெளியில் செய்கிற காரியம் இருந்தாலும் சரி, அந்தரங்கத்தில் செய்கிற காரியம் இருந்தாலும் சரி, என்ன காரியம் நான் அறிகிறேன். யூ கான் எஸ்கேப். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறேன். Look, the very verse it says, verse 19 says, 19ஆம் வசனம், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய அன்பு, உன்னுடைய விசுவாசம், நீ எனக்கு செய்யும் ஊழியம், உன்னுடைய விடாமுயற்சி, எல்லாவற்றையும் நான் நடந்திருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பிகாஸ் இஸ் a Bible study. I have to explain. இப்போ ஒரு சர்ச்சில் say 90% of the people are corrupted. But there might be innocent, genuine people who show love, who's fervent, who has fervent love for Jesus Christ. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? எஸ். இது ப்ரைம் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அவங்களுக்கு குறித்து தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறேன். So remember, pastor might be corrupted and lots of believers might be corrupted. அவங்க பிலீவர்ஸ் பிள்ளையான வழியில் நடக்கலாம், டீக்கன்ஸ் லெவலில் விழலாம், பாஸ்டர்ஸ் லெவலில் விழலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்குறது இந்த பொசிஷன்ஸ் யார் ஊழியம் செய்யல. ஹீ இஸ் லுக்கிங் அட் த ஹார்ட். யார்கிட்ட ஹார்ட்லாம் கடைசி நேரத்தில் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்குதோ அவங்களாம் இயேசுவோட ஈடுபட போகிறோம். It doesn't matter to Jesus Christ, whatever the name you have, reverend or bishop, whatever. You could be a pope, you could be a biggest actor or actress or model or big politician, president, prime minister. It doesn't matter. It doesn't matter to him. If they refuse to live or if they refuse to yield or listen to Jesus Christ, they will be cast into the second death of lake of fire. ரெண்டாம் மரணமாகி எரிகின்ற அந்த அக்கினி கடலில் அவங்க தள்ளப்படுவாங்க. This is their end. See, the scene changes after you die. A lot of people don't know that. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சபையில் அப்படியான நாட்களை பார்க்குறார். உண்மையான அன்புடையவர்கள் இருக்கிறாங்க, உண்மையான விசுவாசம். 4 things it mentions. 19 verse 19 நம்மளுக்கு இருக்குது 1, 2, 3 விஷயங்கள். ஓகே, ஒன்று உண்மையான அன்பு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய விசுவாசம். அடுத்தது விடாமுயற்சி. நீ எனக்கு செய்யும் ஊழியம், உன்னுடைய விடாமுயற்சி. இப்போது அதிகமாய் ஊழியம் செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். The ministry is very good. நீ ஆரம்பத்தில் செய்ததை விட இப்பொழுது அதிகம் ஊழியம் செய்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஜீசஸ் என்ன சொல்ல வாருன்னு சொன்னா, I know, I can see everything. Good. But இயேசு கிறிஸ்து now he's talking about people. இதெல்லாம் I'll explain. இதில் பாவிக்கப்பட்ட பேர்கள்,
சம்பவங்கள் எல்லாம் ஒரு அடையாளம், ஆவிக்குரிய அடையாளமாக இயேசு கிறிஸ்து போன் பண்ணுறதுக்கு பாவிக்கப்பட்ட பேர். ஆயினும் நான் உன்னில் இந்த குறையை காண்கிறேன், நீ யெசபேல் என்ற அந்த பெண்ணை சாய்த்து கொண்டிருக்கிறாய். இப்போ நீங்கள் you might be confused. Hold on, we are reading this, suddenly he's saying Jezebel, woman. வெளிப்படுத்தின விசேஷங்களை பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாலட், மகாவேசின்னு சொல்லப்படுது. நீங்கள் அதை வாய்ச்சின்னா உடனே ஒரு டைரக்ட் மீனிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க. மகாவேசின்னு சொன்னால் வேசி ஒரு ப்ரொஸ்டிட்யூட். just read properly and you will understand. அந்த prostitution வந்து false doctrine. அந்த false doctrine preach பண்ணுற மினிஸ்டர்ஸ் தான் அந்த prostitute. Let me repeat again. The prostitution முன்னுக்கு சொல்லப்பட்டது ஹாலட் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வேசி, மகா வேசி வந்து it could be any false doctrine which works against Jesus Christ. அதான் இந்த வேசித்தனம். அந்த வேசித்தனத்தை செய்கிற அந்த பெண் சர்ச்சஸ் ஓ மினிஸ்டர்ஸ் அதை ப்ரொமோட் பண்ணுற, அந்த ஃபோல்ஸ் டாக்டரினை ப்ரொமோட் பண்ணுற. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல ஜெசபேல் என்ற அந்த பெண்ணை சாய்த்து கொண்டிருக்கிறார். ரிமெம்பர், இது ரெவலேஷன் வந்து டீப் மீனிங். இட்ஸ் நாட் லைக் அ பிளைன் புக். யூ ஹாவ் டு மெடிடேட், யூ ஹாவ் டு ரிசர்ச், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிள்ளையாக அதை சொன்னால் இந்த புக்குன முடிவில் சொல்லப்பட்டிருக்கு, வாதைகள் என்ன இதில் ஏதாவது ஆட் பண்ணினான்டா, இந்த புக்கில் ஏதாவது தனக்கு தெரியாமல் ஆட் பண்ணாண்டா அவனோட வாழ்க்கைன்னா டிசீசஸை கொடுப்பேன் இந்த பைபிளில், இந்த புக்கில் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் when you interpret Revelation. ஸோ உண்மையில் ஆயினும் நான் என்னில் இந்த குறையை காண்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னொரு கேள்வி, இது ஞாபகம் வரபடியாக சொல்கிறேன். இப்படி இன்றைக்கு ப்ராஸ்பரிட்டியை ப்ரீச் பண்ணுற ப்ரீச்சர்ஸ், ஹீலிங்கை ப்ரீச் பண்ணுற, why don't they touch on book of Revelation? It's very rare I hear they preach on Revelation. ஏனெண்டா இதில் எல்லாம் ரிவீல் பண்ணப்படுது. நான் பிகினிங்கில் சொன்னேன் அந்த பைபிள் ஸ்டடியில், everything's revealed. It reveals about Jesus Christ, false doctrine, good ministers, bad church, good church, good end, bad end. Everything's revealed. That's why it's called Revelation. ஏன் இதில் ப்ரீச் பண்ணிடலாது? ஏனெண்டா இதை ப்ரீச் பண்ண வலிக்கிட்டா அந்த சபையில் இருக்கிறவங்க கேள்வி கேட்க வலிக்குவாங்க. ஹோல்ட் ஆன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பட் தென் நீங்கள் செய்கிறதெல்லாம் இந்த வார்த்தைக்கு எதிராக இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ their desire is their stomach, as the Bible says. வயிறு, மீனிங் மீ எனக்கு தான் எல்லாம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு ஜெசபேல். யார் இந்த ஜெசபேல்? இந்த ஜெசபேல் வந்து உங்களுக்கு தெரியும், பழைய பாடல மென்ஷன் பண்ணப்பட்ட the most evil person. So she did a lot of things to destroy Israel. Okay, அதில் அந்த ஜெசபேல் ஸ்பிரிட்ன்ற மீனிங் வந்து false prophetic influence, பொய்யான தீர்க்கதரிசனம். அடுத்தது spiritual and moral compromise. தெரியுமா, சில பேர் வந்து they accept certain things, no, maybe they accept most of the thing. சில தங்களோட வாழ்க்கையில் விட முடியாமல் இருக்கிற பாவ பழக்கங்களை குறிச்சோ அல்லது தங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை குறித்து பைபிள் சொல்லிக்க they compromise, சமாளிக்கிறது. compromiseன்னு சொன்னால் சமாளிக்கிறது. உதாரணத்துக்கு சில ப்ரீச்சர்ஸ் இருக்கணும், ஒரு சபையில் ப்ரீச் பண்ணிக்கலாம், அந்த சபை பரிசுத்தத்தை குறித்து வலியுறுத்தணும்னு சொன்னால் அதை குறித்து ப்ரீச் பண்ணிக்கணும். ஆனால் அதே போது இன்னொரு சபையில் போய் ப்ராஸ்பரிட்டியை பிலீவ் பண்ணுற சர்ச்சுக்கு போனால் அவற்றை ப்ரீச்சிங் டீச்சிங் எல்லாம் மாறி சேஞ்சஸ். தட் இஸ் வாட் கால் காம்ப்ரமைஸ், சமாளிக்கிறது. முதலாச்சு நம்ம பார்க்குறேன், ஏன்னா காசு வேணும், இந்த பாஸ்டர்டையும் காசு வேணும், இந்த சர்ச்சிலேருந்து காசு வேணும், அந்த சர்ச்சில். ஸோ பை த டைம் he goes back to his place, he's earned more than you and me. So he will do anything. He will even sell his own mother. அப்படிதான் இன்றைக்கு கணக்கு பேர் ஊழியம் பேர் நடக்கணும். தன்னை தாயை கூட விற்கிறதுக்கு ரெடி இன்றைக்கு காசுக்காண்டி. ஸோ மூன்றாவது மேனிப்புலேஷன் அண்ட் கண்ட்ரோல். அவள் செய்த அடுத்த விஷயம் மேனிப்புலேஷன் சொன்னால், தமிழில் சொல்ல போனால் some people, some ministers, some false teachers, false prophets,
they know how to manipulate the believers. You say, no, அப்படியெல்லாம் நடக்குது குமாரனாண்டி நீங்கள் என்ன சொல்லலாம். Look in the social media. சோஷியல் மீடியாவில் பாருங்க என்ன மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இவ்வளவு thousands of, if not 100,000, 200,000 people are being manipulated because they have the skill, they know how to talk, they have the charisma, you know, the way they dress up, the way they comb their hair, the way they wear the tie, you know, the way they speak, you know, cracking jokes, making people happy, and they know what to say when, they know who to say when, you know, they know all kind of skills. இப்படி இருக்கிறார்கள் விசுவாசிகள் என்று இருக்கிறார்களை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ மேனிப்புலேஷனை கொண்டு அடுத்தது அவள் செய்தது she had a control. You know, she was a woman, but she had a control. இவள் வந்து பேகன் woman. இவள் வந்து யெகோவாவை விசுவாசிக்க இஸ்ரேல் தேவனை அவள் ரிஜெக்ட் பண்ண பால பின்பற்றதுக்கு அவள் இப்படியான காரியங்களை. அடுத்தது ப்ரைட், அதாவது பெருமை அவளுக்கு இருந்தது, பெருமை இருந்தது. மற்றது அவள் யாரெல்லாம் உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவ தேவனை அந்த காலத்தில் வர்ஷிப் பண்ணாங்க அவங்களே எதிர்த்தா. ஸோ நோட்டீஸ் திஸ் false prophecy, பொய்யான தீர்க்க தரிசனம். அடுத்தது காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இட்ஸ் ஓகே, காம்ப்ரமைஸ் இல்லை, இட்ஸ் ஓகே பிரதர், நீங்கள் ஓகே மன்னிப்பு கேட்டு நீங்கள் திருப்பி செய்தாலும் அவர் மன்னிப்பாருண்டு யூ என்கரேஜ். எஸ், பாவம் செய்தால் கத்துறவங்களை மன்னிக்கிறப்ப யூ என்கரேஜ், யூ காம்ப்ரமைஸ். அடுத்த மேனிப்புலேஷன், சொல்லி ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லி யூ மேனிப்புலேட் தம். And then in the end they have perfect control. அப்படிதான் நிறைய சபை பரிசுத்தாவியானவர் கட்டையில சபை பரிசுத்தாவியானவருடைய பேரில் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறார். இது அமேசிங். சில சர்ச்சஸ் வந்து எனக்கு பார்க்க தெரியுது இஸ் preaching the false doctrine, but then how he controlled, how he is manipulating those people is amazing. I'm shocked. இதெல்லாம் கடைசி காலத்தில் ரிவீல் பண்ணப்படும். தேவன் எல்லாத்தையும் முன்னுக்கு கொண்டு வருவார். பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் கத்த வெளியிறங்குவாங்க. அடுத்தது she was so proud. சரியான பெருமை பிடிச்சோம். I see so many pastors, preachers, ministers, even believers, they're so proud. I've been to churches like that. They won't even talk to you. ஆனால் worship time, praise and worship time வந்த உடனே பார்க்கணும். Their feet won't stay on the ground. They will jump up and pray. But then they're so rude, arrogant. புதுசாக வாராக்களை கவனிக்கிறதில்ல, கதைக்கிறதில்ல. Because they think they're educated. They know the Bible. They have 2-3 pounds extra more than you and me. And they wear white shirt. And all these things will be destroyed by my Jesus Christ. They think this is the way to live or keep Christianity. They are wrong. And they are blinded by Satan. So, இயேசுக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த செக்ஷனில் the main message, முக்கியமான செய்தி என்னென்னா the spirit of Jezebel and the spirit of Jesus. Okay? On the other hand, what Jesus teaches. Okay, false prophetic influence-க்கு எதிராக truth and discernment. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அழைக்கிறார், இதைத்தான் பிலீவர் செய்யணும். See the truth and discernment. Discernment சொன்னால் அடையாளம் கண்டுகொள்வது. this is one of the gift. கொரிந்தியன்ஸில் இருக்குது, 1 கொரிந்தியன்ஸில் இருக்குது. Discernment, ஆவிகளை பகுத்தறியும் ஆற்றல். ஏன் இன்றைக்கு பிலீவர்ஸ் அதுக்காண்டி ப்ரே பண்ணுறீங்க? யூ ஆஸ்க் மீ. நீங்கள் என்ன கேளுங்க, நான் உங்களை கேட்குறேன்னு. இப்போ ஏன் இந்த பர்டிகுலர் வேரத்தை ஒருத்தருமே கேட்கறது இல்லை? Really? For the last 50 years, nobody asked? ஏன் எனக்கு விளங்கல. I asked for this discernment. I asked for this gift, discernment. I believe I have. It's a gift. ஏன் இன்றைக்கு விசுவாசியில் அதை கேட்கல? அதால தான் இன்றைக்கு வந்து வேணாம். அந்நிய பாசை அதில் இருக்குது, வேறம். எஸ், ட்ரூ. அந்நிய பாசைக்காண்டி ஜபிக்கிறாங்க.
ஹீல் பண்ணணும் கூட ஹீலிங் எனக்கு வரம் வேணும், மற்றாக்களை சோமாக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. நான் அது இல்லைன்னு சொல்லல. யாரும் இல்லைன்னு சொன்னாங்களா, அல்லது பிள்ளைன்னு சொன்னாங்க, அல்லது வேதம் அதை புறக்கணிக்குது. பட் வேதம் சொல்கிற அடுத்த ஒரு வரம் வந்து இம்பார்ட்டன் ஆனது டிசர்ன்மெண்ட். நான் நினைக்கிறேன் இந்த காலத்தில் 2025 தேவையான முக்கியமான வரம் டிசர்ன்மெண்ட். ஏன் வரங்களை ஆண்டவர் பரிசுத்தாவியானவரையும் சபையில் கொடுத்தார்? அந்தந்த சபையின் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மக்களோட மனம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது ஏற்ற மாதிரி தான் நான் வரத்தை கொடுக்குறேன். அண்டர்ஸ்டாண்ட்? வரம் வந்து நாங்களோ எனக்கு வரம் இருக்குன்னு போடுறதுக்காண்டி இல்லை. அதால் தான் பாருங்க, ரோமனில் சொல்லப்பட்ட வரத்துக்கும் கொரிந்தியரில் சொல்லப்பட்ட வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் வாட் God try to accomplish through you. According to that, He will give you that gift. So no point of asking for the gift of tongue nowadays, because there are so many churches planted in the name of Jesus, but for the money and fame. So அரங்கனான ஊழியக்காரர், அரங்கனான churches நிறைய இருக்குது. Why don't you ask God to have discernment? So முதலாவது false ப்ரொஃபஸிக்கு எதிராக கிரைஸ்ட் இன் த ஸ்பிரிட் இருக்குது. சீக் த ட்ரூத், எப்போவுமே உண்மையை நாடுங்க. அடுத்தது காம்ப்ரமைஸ், இமோரல், ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ் நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது அதுக்கு எதிரானது இயேசுக்கு சொல்லி பியூரிட்டி அண்ட் ஹோலினஸ், துப்புரவு. எங்களோட வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாங்கள் நாடுறோம். இட் டசன்ட் மேட்டர். சில வழியில் எனக்கு அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் பைபிள் சொல்லி இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் யூ ப்ரீச். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் தட், ப்ரீச். யூ ப்ரீச் டு அதர்ஸ் அண்ட் சே, லுக், ஈவன் ஐ எம் ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு அக்ரி வித் திஸ் வேர்ஸ், பட் இட்ஸ் ட்ரூ. இப்போ உதாரணத்துக்கு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாயத்தீர்ப்புனாலே கணக்கு ஒப்புவிக்கணும். பைபிளில் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இது இப்போ கூட எனக்கு அதை நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. 100%. மேபி ஐ பிலீவ், பட் ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு அண்டர்ஸ்டாண்ட், ரியலி ஜீசஸ், is it true? Yes, that's what the Bible says. மனுஷர் பேசும் வீணான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாயத்தீர்ப்பினால கணக்கு போய்க்கணும். இதுதான் பைபிள் சொல்லுது. அதைத்தான் நான் இந்த இடத்துல பியூரிட்டி, ஹோலினஸ் சொல்கிறேன். டசன்ட் மேட்டர். விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பொய் சொல்லாண்டா அவ்வளோதான். தட்ஸ் இட். டோன்ட் காம்ப்ரமைஸ். டோன்ட் பெண்ட் த ரூல்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அடுத்தது மெனிப்புலேஷன், ஆக்களை மெனிப்புலேட் பண்ணுறது. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு எதிரானது ஹம்பிள் சர்வன்ஹுட். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தங்களை தாழ்த்தணும். இன்னும் ஆக்கள் ஒரு பிளவுடைக்கில், ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு ஷவுட் at them, be rude to them, just explain. Don't manipulate them in your way. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மைண்டை மாற்றாங்க. நீங்கள் பிள்ளையாக இருந்தால் தாழ்ந்து போங்க. அதுதான் இந்த இடத்துல பார்க்க ஹம்பிள் சர்வன்ஹுட். ஒரு சபை எப்போ தேவனுக்கு பிரியமான மனவாட்டிக்கு சபையாக எப்போ அது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால், பிகின்ஸ் வித் ஹியூமிலிட்டி. தாழ்மையில் இன்றைக்கு அந்த சபை ஸ்டார்ட் பண்ணுதோ, God's giving green flags in this church is going to grow or is growing. ஆனால் இன்றைக்கு சபையில் பெருமை வருதோ, மெனிப்புலேஷன் வருதோ, they are doomed, அழிஞ்சு போவாங்க. ஸோ பிரியமான சகோதரிகளே, just look for the, I'm not saying you shouldn't listen to anybody's sermon, but listen to the sermon. There are good, humble preachers in this world. Just listen to them. அப்படியான ஆக்களுக்கு நீங்கள் லிசன் பண்ணுங்க. ப்ராடான ஆக்கள், எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாக்கள், வயிற்றுக்காண்டி ஊழியம் செய்கிறாக்களுக்கு நீங்கள் லிசன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி எனக்கு தெரியுமான்னு கேட்டால், லுக், யூ லேர்ன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். ஏன்னா சம்பிரிவத்தை பிட்டன் எனக்கு தெரியாமல் நடிக்கிறது. இன்றைக்கு எல்லாருக்கும், ஈவன் அவிஸ்வாசி கூட தெரியும் சர்ச்சஸில் நடக்கிற கூத்துகள், அநியாயங்கள். You name it. Some churches have more evil sin than the outside people commit. இப்போ வெளியில் இருக்கிற ஊழியம்ன்ற பொருளில் செய்கிற பாவங்கள், ரட்சிக்கப்படாமல் செய்கிற பாவங்களோட 100 மடங்கு பாரதூரமானதாக இருக்குது. அப்படி வந்துட்டு devil will bring it if you yield. அடுத்தது ப்ரைடுக்கு எதிரானது இயேசு கிறிஸ்து சொல்கிறது லவ்
and humility. Oh, what a church. இவ்வளத்தையும் truth, purity, humility and love. இவ்வளத்தையும் ஒரு சபை பின்பற்றும்னு சொன்னால் that is the bride. ஓகே, அதுதான் உண்மையான மணவாட்டி. Shall we do that? நாங்கள் அதை செய்வோமா? Doesn't matter. இந்த உலகத்தில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆள் தான் இதில் இந்த உலகத்தில் 7 பில்லியனோ 8 பில்லியனோ I don't know the amount 8 பில்லியனில் அவ்வளோ பேரும் உங்களுக்கு எதிராளினா நீங்கள் ஒரு ஆள் தான் இதை நம்புறீங்கன்னு சொன்னால் will you say no, I'm going to believe this. I don't care if you don't believe this. அப்படியான மைண்ட் செட் கிறிஸ்டியன்ஸுக்கு தேவை. ஸோ அதை குறித்தான வார்த்தை தான் இது. ஸோ when the Bible says Jezebel, so I took long time to explain. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட், very very important regarding the church. When it comes to church, this thing I'm telling you, this teaching is very important. ஸோ இப்போ வாசிங்க, நீங்கள் ஜெசபேல் என்ற அந்த பெண்ணை சாய்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படியான பாவங்களை தேவன் வெறுக்கிற பாவங்களை நீங்கள் சாய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. இப்படி சாய்ச்சி கொண்டிருக்கிறார்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். Can you imagine Jesus saying this? The same Jesus who preached, oh, love others, forgive others, is true. But then the same Jesus said, you're tolerating these people. Say, it's okay, brother. நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பிரதர். நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. God didn't ask you to judge them. He's saying, stay away and warn the people. எச்சரிங்க. இப்போ இந்த வசனம் இதில் போட்டிருக்காட்டி இயேசு கிறிஸ்து வார்ன் பண்ணியிருக்காட்டு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. We probably believe everything. அவள் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்கிறாள். ஆனால் தன்னுடைய அவள் என்று சொன்னது ப்ளீஸ் நீங்கள் ஜெசபேல, எஸ் ஜெசபேலா லிட்ரல் மீனிங் தான். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஷி வாஸ் அ ரியல் கரெக்டர். ஷி எக்ஸிஸ்டட் இன் த பாஸ்ட். உண்மைதான். ஆனால் இன் திஸ் ஒகேஷன், இந்த டைமில் இயேசு கிறிஸ்து ஜெசபேலை குறித்து பேசல. ஜெசபேல சிம்போலிக், அது பின்னால் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி டைப்பான ஆக்கள் அவள் தன்னுடைய கற்பித்தலினாலே என்னுடைய ஊழியக்காரரை தவறாய் நடத்தி அவர்களை முறைகேடான பாலுறவுகளில் ஈடுபட செய்து விக்கிரகங்களுக்கு பழிக்கணும். அடுத்தது அவள் செய்தது she manipulated. அடுத்தது விபச்சாரம், பாலுறவு. what does that mean? ஒரு பொம்பளை ஒரு வைஃப் தன் ஹஸ்பண்டுக்கு எதிராக பாவம் செய்கிறாள், அதாவது மற்ற ஆம்பளையோட தொடர்பு வைக்கிறான்னா என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங் தேர்? why is he talking about that? she is not a faithful woman. தன் கணவனுக்கு உண்மை இல்லை. ஸோ வாட்ஸ் த கனெக்ஷன்? குமாரண்ணா என்ன இந்த இடத்துல ஏன் இதை பற்றி கதைக்கிற? நாங்கள் இன்றைக்கு அநேகர் ஃபெய்த்ஃபுல் இல்லாமல் இருக்கிறோம். யூஸ் இப்படியான ஒரு ஆளை பற்றி காய்ச்சா என்னென்ன அந்த பொம்பளை அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு இன்றைக்கு நிறைய நடக்குது. ஹஸ்பண்டை விட்டு இன்னொரு ஆளோட ஓடிச்சாலே நீங்கள் சொல்லி அதை பெருசாக கதைக்கிறீங்க. பட் யூ நோ இன் யோர் ஹார்ட் யூ ran away from Jesus long time ago. இப்படி கணக்கு பேர் செய்கிறாங்க. Isn't that adultery against God? அந்த adultery பற்றி தான் இந்த சொல்லப்படுது. So there's a literal meaning and symbolic meaning. What's the literal meaning? Jezebel did it. She really did it. Historically it's proven and is registered in the Old Testament. பழைய பாடல் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. But at the same time it's a symbolic meaning. We are doing it in our spirit. You don't have to commit adultery outside. But if you do it, if you're being unfaithful to Jesus Christ, then it's a spiritual adultery. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. So do we have anything in our heart which against our bridegroom மணவாளனுக்கு எதிராக மணவாட்டியாக நாங்கள் எங்களுடைய இதயத்தில் தேவனை விட்டு போகிறதுக்கு அன்ஃபெய்த்ஃபுல்லான உண்மையற்ற தன்மையில் எங்களை வாழ்க்கையில் இருந்தால் remove it. That's what he's saying. அடுத்தது விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட உணவை சாப்பிடும்படியும் செய்கிறார். Meaning the other gods. Did she do it? Yes, literally she did it. But the symbolic meaning, விக்கிரகம் என்ன? தேவன் இருக்கும் இடத்தை இன்னொன்று பிடிக்கிறது. சைவத்தில் சொல்லுவாங்க கிரகம் என்று சொன்னால் தேவன் வசிக்கும் இடம். விக்கிரகம் என்று சொன்னால் தேவன் இருக்கிற இடத்துல இன்னொன்று வைக்கிறாங்க. விக்கிரகம் தமிழ்லையும் இருக்கு. கிரகம் தேவன் இருக்கிற இடம். விக்கிரகம்னு சொன்னால் இன்னொன்று அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி நிற்குது. ஸோ you don't have to go to a temple and worship the idol.
Yes, she did it. That was a literal meaning. It happened in the history. She did it. But the symbolic meaning, we have so many idols. Some people have so many, not only one. Their education, their pride, something they have. It's about something they have, something they spoke of. It could be anything. Anything replaces God, remember, is an idol. ஸோ பிரியமான சகோதரிகளே, இந்த சர்ச்சில் இருக்கிற பிரச்சனைகள் விக்கிரம்னு சொன்னால் இப்படியான நான் சொன்ன நேரடியாக வர்ஷிப் பண்ணாட்டிலும் மனதில் அவங்க கணக்க தெய்வங்கள் அவங்களுடைய இதயத்தில் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரம், மேனிப்புலேஷன், ஆக்களை மயக்கிறது, சொல்லி பிழையான காரியங்களை சொல்றது, ஃபால்ஸ் டாக்டரின், பிழையான சத்தியங்கள். இன்றைக்கு எத்தனை ஃபால்ஸ் டாக்டரின் போய்கொண்டிருக்கு? How many false doctrine? இயேசு கிறிஸ்து உங்களுக்காண்டி தரித்திரரானார் உங்களை பணக்காரராக்குறதுக்கு. They quote this verse, 2 Corinthians. Second Corinthians chapter 8, 2 Corinthians புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், verse 9. 2 Corinthians chapter 8, verse 9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் செல்வந்தராய் இருந்தும் கூட அவர் உங்களுக்காகவே ஏழையாகினார். அவருடைய ஏழ்மையினூடாக நீங்கள் செல்வந்தர்களாகும்படியாகவே அவர் ஏழையானார். Okay, let's say it is true that Jesus became poor in order to make you rich. Let's say it's true. Are all the Christians rich in the world? You have to ask. If this is a prophecy, if this is a promise, இது தேவனால கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் என்று சொன்னால் நிறைவேறும். நீங்கள் ஞானசானம் எடுத்து உங்களோட லைஃப்பை 100% கமிட் பண்ண உடனே நீங்கள் பணக்காரன் வந்துடும். ஏன்? நீங்கள் ஞானசானம் எடுத்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க உங்களோட பாவங்கள் உடனடியாக மன்னிக்கப்படுது. If they put this promise equally to the forgiveness, மன்னிப்புக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தை இதுவும் இப்படி நடக்கும்னு சொன்னால் மன்னிப்பு எங்களுக்கு உடனே வருது. ஏன் நாங்கள் பணக்காரராக இல்லை உடனே? சம்திங் ஹேப்பன்ஸ் and we become rich. ஏதோ ஒன்று நடக்குது, எங்களுக்கு நாங்கள் ரிச் ஆவார். பட் இன்றைக்கு என்ன இவங்க இந்த கள்ள போதகர் என்னத்தை ப்ரீச் பண்ணுறாங்க சபையில்? இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாங்க, நீங்கள் கஷ்டத்துக்குள்ளே போகிறீங்க, இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆனால் காசை மாத்திரம் எனக்கு தாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் சேம் மெசேஜ். கடந்த காலம் நீங்கள் சரியாக கஷ்டப்பட்டீங்க, உங்கள் கண்ணீர் அறிவு, உங்களோட வறுமை அறிவு, பட் இந்த வருஷம் உங்களை வானத்தின் பெறநீங்கள் திறந்து உங்களை ஆசிரியர். அந்த என்ன ஒரு தடவை பணக்காரர். அடுத்த வருஷம் 3வது வருஷம் சொல்லுது, இன்னும் போன வருஷம் நீங்கள் பட்ட பாடுகளை கர்த்தர் அறிவார், ஆனால் இந்த வருஷம் உங்களை ஏதோ ஒரு வழியாக ஆசீர்வதிப்பார், கவலைப்படாங்க, விசுவாசி. இப்படி சொல்லியே ஏமாற்றி எத்தனை வருஷம் போச்சு, ஒரு தடவை பணக்காரர். ஆனால் ஒன் பர்சன், ஒரு ஆள் தான் பணக்காரராக இருந்தால் இதை ப்ரீச் பண்ணுறோம். பிகாஸ் பீப்புள் திங்க் இஃப் யூ கிவ் இட் டு ஹிம் God will bless me. I'm attacking both. விசுவாசியான மைண்டும் கரெக்டு. அவங்களும் கனிங்காக தான் கொடுக்குறது. ஆண்டவர் என்ன பணக்காரராக, இவங்களும் கனிங்காக ப்ரீச் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்களும் கனிங்காக தான். நாங்கள் கொடுத்தா 100 ரூபா கொடுத்தா ஆண்டவர் 1000 bucks. ஸோ ஐ ஷோட் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்படி பிளென்டி டைம் போகுது. I don't have time to talk about everything. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டினா, see how easily they fool us. ஈஸியாக தேவன் ஏழையானது, நாங்கள் பணக்காரர். இசபடிட்டே இயேசு கிறிஸ்து பறக்க முடியும், அவர் மரிக்க முடியும், எத்தனையோ பணக்காரர் இருந்திருக்கிறாங்க. So who died for them? This is so stupid. Wake up. Believers has to wake up. அப்போ தவறான போதனை நடத்தி அவர் விக்கிர ஆராதனை செய்கிறது கொண்டு போனார். 22வது வசனம் சொல்லுது, ஆகவே நான் அவளை வேதனையோட படுக்கையில் கிடக்க செய்வேன், அவளோட விபச்சாரம் செய்வாங்க. மீனிங் இப்படியான ஆக்கள் சேர்றாக்கள், இப்படியான டாக்டரினை ப்ரீச் பண்ணுற ஆக்களோட சேர்றாக்கள், அதான் இந்த மீனிங். அவளுடைய விபச்சாரம் செய்கிறவர்கள்
அவளுடைய வழிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவளையும் கடும் வேதனையடைய அவர்களையும் கடும் வேதனை. ஸோ இப்படியான டாக்டரினை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னே வாய்ப்புல போறீங்களே, யூ வில் பி பனிஷ்ட் as well. That's what Jesus is saying. Are you joining her? Are you joining with these people? I have no choice. I have to destroy you as well. பிரியமான, இதெல்லாம் சீரியஸான வேர்ட். தவறான நடத்தையிலிருந்து மனம் திரும்புவதற்கு அவளுக்காக வேர்ஸ் 20 இருக்குது, 21 இருக்குது பாருங்க. அதை நான் வாசிக்கல. அவள் தன்னுடைய தவறான நடத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு அவளுக்கு கால அவகாசம் கொடுத்தேன். I gave plenty of time. So God gives plenty of time. ஒருத்தருக்கும் எக்ஸீஸில் கடைசி நாளில் ஞாயிற்று நாளில் சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸும் கிடையாது. God will say you have plenty of time. You have time to go to gym, you have time to talk to people, gossip எல்லாம் கதைக்கிறதுக்கு டைம் இருந்து, நீ ஸ்போர்ட்ஸ் செய்த, படிக்கிறதுக்கு நீ நிறைய டைம் எல்லாம் இரவா லைட் ஆன் பண்ணிட்டு படித்து நான் படிக்க வேண்டிய செய்த. Are you saying you didn't have time to discern these things? Depart from me, evildoer. I never knew you. This is what Jesus is going to say. So God gives time. இப்படியான ஆக்களுக்கு டைம் கூட நீங்கள் கேட்கலாம். இப்படியான ஆக்கலாம் அவங்க நல்லா தானே இருக்காங்க. இன்ஃபேக்ட் நல்ல ஊழியம் செய்கிறவங்க செத்துக்குள்ள போகிறாங்க. இப்படி God loves them still. Remember, Jesus loves everybody. எங்கட மைண்ட் சிலவில் அவங்கள ஹேட் பண்ணும். But Jesus is giving time because he knows once he died, he's going to be cast into hell. ஸோ பிரியமான சகோதரனே சகோதரிகளே, தேவன் அவகாசம் கொடுத்தேன்டா இந்த மீனிங் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், they didn't want to repent. அவளோ மனம் திரும்ப விரும்பவில்லை. எவ்வளோ தெரியாமல் செய்யறான்னு நினைக்கிறீங்க. I think they know. Most of the pastors they know. Some of them they blindly believe. இது உண்மையானதை நம்புறாங்க. But even then in their heart they know. எப்படி தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு தான் பேதுருவுல சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் நிலைமையாக இருந்திருக்கும். ஏன்னா யூ பிகம் அவேர். ரட்சிக்கப்பட்டவன்னு உங்களோட கண்கள் திறக்கப்படும், உங்களுக்கு தெரியுது இதுக்குள்ள சரியன்றது தெரியுது. தென் யூ ஆர் அக்கௌண்டபிள். அதுக்கு முதல்ல ஓகே. இப்போ பாருங்க, அடுத்தது தேவன் ஏன் இந்த ஜனங்களை தடுத்து நிறுத்த இல்லை? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸ். தேவன் மனம் திரும்பபடி வார்னிங்கை கொடுக்குறார். பட் தென் God wait and say என்ன செய்யறான்னு பாப்போம். He doesn't force anybody. I'll give you a few examples. இப்போ பாருங்க, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த பொம்பளை கல்லறைக்கு வராங்க. இயேசு சொல்றார், உங்களில் யாராவது பாவம் இருந்தால் முதல்ல கல்லறைங்கன்னா, ஓகே, they are all guilty. But what did he say to that woman? Because அந்த woman first time Jesus சந்திக்கிறார். She didn't know about the gospel or preaching. So Jesus இந்த statement அவளோட வித்தியாசமாக இருந்தது. அவன் சொல்கிறான், லுக், நான் முன்ன கண்டவன, பட் டோன்ட் கமிட் சின் அகெயின். இஸ் சேயிங் சம்திங். பாவம் செய்யாது என்று சொல்கிறார். பெருசா குளத்தில் அந்த முடவனாக இருந்தவனை இயேசுக்கு சுகமாக்குறார். பிறகு அவர் சொல்கிறார், லுக், பாவத்தால் உனக்கு இன்டெரக்ட்லி அவர் என்ன சொல்ற, பாவத்தால் உனக்கு இந்த வருத்தம் வந்து மேலும் உண்ட சிச்சுவேஷன் வேர்ஸ் ஆகபடி இனி பாவம் செய்யாதே. ஸோ இவங்களெல்லாம் they encountered Jesus first time. So Jesus opening their eyes and said, look, don't do it. ஆனால் எனக்கு ஷோக்காக இருந்த விஷயம், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறதுக்கு யூதாஸ் தயாராகிறான். இயேசுக்கு இன்ஃபேக்ட் he saying do it. நீ செய்வதை சீக்கிரமாக செய்ய யூதாஸுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். He didn't stop him. Why? He knew the truth. That's your choice. Jesus சொல்கிறார், யூதாஸ் அதோட choice. அடுத்தது பேதுரு மறுதளிக்க போகிறான்னு இயேசு கிறிஸ்து ப்ரொஃபஸர் பண்ணுறார். சேவருக்கு 2 தரம் கூறக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பார். இயேசு கிறிஸ்து பேதுருவோட காலை பிடிச்சி இழுத்தாரா, அல்லது அவர்கிட்ட காலை உடைச்சு தடுத்து நிறுத்தினாரா, இல்லை சொன்னாரா? ப்ளீஸ் எங்கேயாவது சொன்னாரா, ப்ளீஸ் பீட்டர் டோன்ட் டூ இட், இட்ஸ் a terrible sin, நீ செய்யான்னு சொன்ன. Jesus said, well, you know the truth now, it's up to you. You see the difference? சத்தியம் தெரிஞ்ச நாங்கள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், சத்தியம் தெரியாமல் முதற்தரம் இயேசு கிறிஸ்து பாராக்களை கத்த சொல்லுவார், டோன்ட் டூ இட், டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ திஸ்ன்னு சொல்லுவார். எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். Why? This is the guidance, Bible. You have the Bible, you have no excuse. ஸோ 22ஆம் வசனம் சொல்லுது, ஆகவே நான் இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். verse 21. ஆகவே
நான் அவளை வேதனையுடன் படுக்கையில் கிடக்க செய்வேன். அவளோட அந்த மீனிங் வந்து இப்படியான ஆக்களோட சேர்ற எல்லாரும் they will be destroyed. They have to repent. நான் அவளுடைய பிள்ளைகளை சாகடிப்பேன். மீனிங் வந்து அவங்கள பிள்ளைன்னு சொன்னால் இதால் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே டீப் மீனிங். இதால் இந்த பொய்யான சத்தியத்தால் இன்னும் அதை பின்பற்றி வார ஆக்கள் எல்லாரையும் சாகடிப்பேன். அப்பொழுது இருதயங்களையும் மனங்களையும் ஆராய்கிறவன் நானே என்று எல்லா திருச்சபையும் மறந்து கொள்ளும். What a bold statement. Jesus Christ சொல்றார், look, you can pretend, you can do so many things. நான் உண்ட ஹார்ட் அறிவேன். I know every single thoughts in your heart. திருச்சபைகள் அறிந்து கொள். So this warning, not for individual, to the churches. Listen, churches, you will know that I knew you long time ago. Not now. For a long time I knew your fiddling, your scandaling, your manipulation, your false prophecy. I knew it, but I was quiet. I wanted you to repent, but you refused. My hands are tied now. I have no choice but to cast you into hell. Other than Jesus Christ will do it. Yeah, these are very scary verses. எந்த இதயத்தில் ஒரு எழுச்சியை கொடுக்குது இதை வாசிக்கலாம். உங்கள் ஒவ்வொருடைய செயல்களுக்கும் ஏற்ற விதமாக நான் உங்களுக்கு பதில் செய்வேன். I will do according to every single deed. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் I will make sure I will reward, whether I reward you or punish you. What a powerful verses. I don't see anywhere Jesus speak any other churches like this. தியத்திரா சபை என்று கொடுத்த warning சரியான சொல்லும். தியத்திரா பட்டணத்தில் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, நீங்கள் அவருடைய கற்பித்தலை கை கொள்ளவில்லை. See, I told you at the beginning. சாத்தானுடைய ஆழமான மறைபொருள்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆகவே உங்கள் மேல் நான் வேறு எந்த பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நான் சொன்ன மாதிரி there are people, இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா விசுவாசிகளும் பேட், எல்லா ஊழியர்களும் பேட். There are genuine ministers, there are genuine believers. In a point and சொன்னால் they are few. அதான் இந்த பாயிண்ட். பைபிள்லேயும் அதுதான் சொல்லப்பட்டு, நான் வரும் வரை உங்களிடம் இருப்பதை பற்றி பிடித்து கொண்டவர்களாய் மாத்திரம் இருங்கள். You grab hold of what you have, your salvation. உங்களுக்கு திரும்ப உங்களோட வாழ்க்கையில் எது எக்ஸ்பென்சிவ் ஆனது? Your house. You may have 10 Ferraris and 2 Lamborghinis, 1 Bentley. Add up everything. It doesn't even match 1% to salvation's price. ரட்சிப்புல ஒரு துளி கூட அது அடங்காது. Your salvation is priceless. So hold on to that. Don't ever play with your salvation. தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்புல நீங்கள் விளையாட வேண்டாம். வெற்றி கொண்டவனாய் முடிவு வரை என்னுடைய திட்டத்தை செய்கிறவனுக்கு இனங்களுக்கு மேல் அதிகாரங்கள். If you succeeded, I'll give you authority. 27 வசனம், அவர் அவர்களை இரும்பு செங்கோலால் ஆளுகை செய்வார், அவர் அவர்களை மட்பாண்டங்களைப் போல நொறுக்கி போடுவார். இந்த அதிகாரத்தை நான் ஏற்கனவே என் பிதாவிடமிருந்து பெற்ற விதத்திலேயே அவனுக்கு கொடுப்பேன். நான் அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். These are like all reward. There's a meaning behind it. பரிசுத்தாவியானவர் சொல்வதை, பரிசுத்தாவியானவர் திருச்சபைகளுக்கு சொல்வதை காதுலாம் கேட்கணும். ஸோ பரிசுத்தாவியானவர் சீல் பண்ணுறார். He's saying, yes, I am saying to you. If Jesus says this, Holy Spirit saying, I am not going to compromise. Whatever Jesus said, yes, that's what I'm saying. அதான் இந்த மீனிங். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துக்க, நான் ஒவ்வொரு சபை முடிவுலையும் பரிசுத்தாவியானவர் சொல்கிறேன், look, I seal this. இதுக்கு நான் ஸ்டாம்ப் அடிக்கிறேன். Yes, agreed. And this is my voice. Take it as my voice. If Jesus speak, this is my voice. அதுதான் பரிசுத்தாவியானவர் சொல்கிறோம். ஸோ பிரியமான சகோதரியில் நாங்கள் இந்த இடத்துல கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், நான் சொல்ல பிழையான போதங்கள், உங்களை மயக்கிற வார்த்தைகள், இப்படியான வார்த்தைகளை சொல்கிற ஆக்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சில சபையில் கண்ட்ரோல், they control the believers. பயம், அவங்களுக்கு சபையை விட்டு போகும் பயம், அப்படியான ஆக்கள், ப்ரைட், பெருமையாக இருக்கிற ஆக்கள், இப்படியான சர்ச்சஸ்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். Because Jesus is not the Jesus you imagine.
his eyes is full of flame of fire. அவர் எப்படி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணல, சின்ன டிஸ்கிரிப்ஷன். when you go to heaven you will see how Jesus is, who is sitting on the throne. அப்போ நாங்கள் இப்படியான பாஸ்டர்ஸ் மாதிரி, இப்படியான சர்ச்சஸ், இப்படியான ஈவன் பிலீவர்ஸ்லேருந்து நாங்கள் யூ வாண்ட் தம், அதான் பைபிள் சொல்லி, they don't listen to you, okay, don't hate them, pray for them, but you have a gap, because you know ஒரு அழுகிய பழம் மற்ற இருக்கிற எல்லா பழத்தோடையும் சேர்க்கப்படுக அந்த பழம் எல்லா பழத்தையும் பழுதாகும். தட்ஸ் ட்ரூத். ஒரு கூடாத சாப்பாடை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கல, அந்த எக்ஸ்பயர் ஆன பேரான போன சாப்பாட்டில் இருக்கிற கிருமி மிச்சம் இல்லாத சாப்பாட்டுக்கும் போக சான்ஸ் இருக்குது. This is the case from the beginning, from the time of Adam to now. This is the case. Never changed. So நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம், விஜிலண்டாக இருப்போம், ஆவிக்குரிய கண்களை எப்போவுமே திறந்து நாங்கள் விழிப்பாக இருப்போம். தென் இயேசு கிறிஸ்துடைய தூய்மை, அவருடைய உண்மை, அவருடைய தாழ்மை, அவற்றை லவ், இவ்வளத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் we can fight against this spirit of Jezebel. Let's pray. நாங்கள் ஜெபி. கர்த்தாவே, இந்த நேரத்துக்கு எங்களை துதிக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, அதை அபியாசிக்க, அதை இறுதி பிறந்த நீ திரும்பி வரும் வரை நாங்கள் அதை காத்துக்கொள்ள சுவாமி. உங்களுடைய எச்சரிப்புகளை எங்களை இதயத்தில் எந்த நேரம் வைத்து உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து பிழையான போதங்களுக்கு, பிழையான காரியங்களுக்கு எங்களை வாழ்க்கையை விட்டு கொடுக்காபடி ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறிகின்ற அந்த அறிவை பெற்று எங்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய பெற்றோரையும், ஆண்டவரை, எங்களுடைய சக விசுவாசிகள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் காக்க எங்களுக்கு உதவி செய்யும். காலம் போதாத ஆண்டவர், காலம் குறுகியது சுவாமி. விரைவாக போகின்ற இந்த காலத்திலே, விரைவாக ஆண்டவரை செயற்படுகின்ற இந்த உலகத்திலே துரிதமாக நாங்கள் செயற்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. நன்றி.